இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கண்டிப்பா அதான் முடிச்சிடுறேன். யா ஷூர். ஓகே. ஜனமா, ம் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணுமா? ம் அதை எப்படி சொல்றதுன்னு தயக்கமா இருக்கு. என்கிட்ட பேசுறதுக்கு எதுக்கு தயங்குற? இல்லம்மா, இது நம்ம குடும்ப விஷயம் இல்ல, சிவதானு ஐயாவோட ஃபேமிலி சம்பந்தப்பட்டது. ஓ சொல்லு. அந்த பொண்ணு தாமரை இருக்காளம்மா, ம் அவ வேற ஒரு பையனை விரும்புறாமா. என்ன சொல்ற தமிழ்? ஆமாமா. நான் ஹெல்ப் பண்றேன்னு சொன்னேன், ஆனா அந்த பொண்ணு வேண்டான்னு சொல்லிட்டாமா. அம்மா, நீங்க சிவதானு ஐயா கிட்ட பேச முடியுமா? ம் சரி, நான் பேசி பார்க்கறேன். சிபி சார், என்ன? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன? உன்னால முடியாது, இந்த ஊரை விட்டு போன்னு சொல்ல போறியா? சாச்சா, அது இல்ல. அப்புறம் சிவதானு ஐயாவோட பேத்தி இருக்கால, தாமரை. ஆமா. அந்த புள்ளைக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. அந்த புள்ள வேற ஒரு பையனை லவ் பண்றா. உனக்கு யார் சொன்னா? எனக்கு தெரியும், நானே பார்த்தேன். ஆமா, இப்ப எதுக்கு நீ என்கிட்ட இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க? எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவங்க ரெண்டு பேரும் சேரணும்னு ஆசையாவும் இருக்கு, இன்னொரு பக்கம் அந்த ஐயாவோட மரியாதையை காப்பாத்தணும்னு இருக்கு. பாவம் இல்ல, பிடிச்ச ஒருத்தரை விட்டுட்டு பிடிக்காத ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு வாழ முடியுமா? அது எவ்வளவு கஷ்டம். ஓ மேடம், அந்த விஷயம் இப்பதான் உங்களுக்கு புரியுதா? எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்காது. உன்னை என் தலையில கட்டி வைக்கலையா? நானே எப்படா அந்த நரகத்துல இருந்து தப்பிச்சு ஓடலான்னு வழியை தேடிட்டு இருக்கேன். நீ வேற. அது மாதிரி அவனுக்கு ஒரு வழி கிடைக்கும். ஹே, சூப்பர் ஐடியாங்க. இதுக்குதான் உங்ககிட்ட பேசணுங்கிறது. இவ்ளோ நேரம் எந்த ஐடியாவும் தெரியாம இருந்த எனக்கு உங்ககிட்ட பேசின உடனே செம்ம ஐடியா கிடைச்சிருக்குங்க. என்ன ஐடியா? அவன் நரகத்துக்கு போறதா இல்ல தப்பிச்சு ஓடுறதா? தமிழ் சொல்லிட்டு போ.